سلام قولا من رب رحيم. நிகரில்லா அன்புடையோன் இறைவனிடமிருந்து சாந்தி நிலவட்டும் என்று முகமன் கூறப்படும். நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம். அம்மா பஅத். சூரத்துல் பக்ராவுடைய 36வது வசனம். فأزلهما الشيطان عنها فأخرجهما مما كانا فيه وقلنا اهبطوا بعضكم لبعض عدو ولكم في الأرض مستقر ومتاع إلى حين. ஆனால் ஷைத்தான் அம்மரத்தை வைத்து அவ்விருவரையும் வழித வரச் செய்தான். அதனால் அவர்கள் இருந்த நிலையில் இருந்து அவர்களை வெளியேற்றிவிட்டான். ஆகவே நீங்கள் இங்கிருந்து கீழிறங்கி சென்று விடுங்கள், உங்களில் சிலருக்கு பகைவர்களாக இருப்பீர்கள், ஒரு குறிப்பிட்ட காலம் வரை உங்களுக்கு பூமியிலே வசிப்பிடமும் அனுபவிக்க வாழ்வாதாரமும் உண்டு என்று நாம் கூறினோம் என்று வல்ல ரஹ்மான் சுப்ஹானஹு வ தஆலா தனது திருமறையிலே சூரத்துல் பக்ராவுடைய 36வது வசனத்தில் இந்த செய்திகளை சொல்லுகின்றார். இதற்கு முன்னுண்டான வசனத்திலே வல்ல ரஹ்மான் சுப்ஹானஹு வ தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அவர்களது துணைவியாரையும் சொர்க்கத்தில் நீங்கள் தங்கிக் கொள்ளுங்கள், சொர்க்கத்தில் நீங்கள் வசித்துக் கொள்ளுங்கள் என்று அனுமதி கொடுத்து அங்கே தங்க வைத்திருந்தார். ஒரே ஒரு கட்டளை மட்டுமே இட்டிருந்தான், ஒரு விஷயத்தை மட்டும் செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருந்தான். பாக்கி எல்லாம் எதை வேணாலும் நீங்கள் செஞ்சுக்கிங்க, எப்படி வேணாலும் இருந்துக்குங்க, ஆனால் ஒரு காரியத்தை மட்டும் செய்யக்கூடாது. அது என்னன்னு சொன்னால் இந்த மரத்தின் பக்கம் நீங்கள் நெருங்கக்கூடாது அப்படின்னு மட்டுமே சொல்லியிருந்தா ஷைத்தான் அங்கே உள்ளே புகுந்து விட்டான். ஷைத்தான் என்ன பண்ணான்னு சொன்னால் அங்கே உள்ளே புகுந்து விட்டான். சொர்க்கத்துக்குள்ளேயே போனானா இல்லை சொர்க்கத்துக்கு வெளியே இருந்து ஊசலாட்டத்தை ஏற்படுத்தினானா என்பதிலே கருத்து வேறுபாடுகள் இருக்கிறது. இருந்தாலும் கூட சொர்க்கத்துக்குள்ளேயே அவன் போவதற்கான வாய்ப்பு இருந்தது என்பதுதான் அறிஞர்களுடைய பெரும்பான்மையான அறிஞர்களுடைய கருத்தாக இருக்கிறது. ஒரு விருந்தாளியாக உள்ள போக முடியாது. இப்போ வீட்டுக்குள்ள நம்ம வீடு இருக்கு, நம்முடைய ஒரு எதிரி இருக்கிறாப்புல அப்படின்னு சொன்னா அவனை கூப்பிட்டு நம்ம விருந்து வைக்க மாட்டோம். வீட்டுக்குள்ள விருந்தாளியாக என்ன செய்ய மாட்டோம்னு சொன்னா நம்ம கூப்பிட மாட்டோம், அவனுக்கு விருந்து வைக்க மாட்டோம், அவனை நம்ம உபசரிக்க மாட்டோம். ஆனா அதே சமயத்தில் வீட்டுக்குள்ள அவன் வர முடியுமா முடியாதான்னு சொன்னா எப்படியாவது திருட்டுத்தனமாக உள்ளே வருவதற்கான வாய்ப்புகள் இருக்க உள்ள வர முடியும். நம்ம உலகத்திலேயே பார்ப்போம். அதுபோல வல்ல ரஹ்மான் சுப்ஹானஹு வ தஆலா ஷைத்தானுக்கு சொர்க்கத்துக்குள்ளே வருவதற்கான வாய்ப்பை உருவாக்கி கொடுத்திருந்தான். விருந்தாளியாக அல்ல, பகைவர்களாகவே எதிரியாகவே அல்லாஹ் என்ன பண்ண சொன்னா உருவாக்கி கொடுத்திருந்தான். அந்த அடிப்படையில ஷைத்தான் இப்பொழுது உள்ளே சொர்க்கத்துக்குள்ள வர்றான். உள்ள இருக்கிறது யார் இருக்கா? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களும் அவங்களுடைய துணைவியார் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவங்களும் அங்க இருந்துகிட்டு இருக்கிறாங்க. இந்த நேரத்துல ஷைத்தானும் அங்கே உள்ளே போகிறான். போயிட்டு இப்ப என்ன பண்ணான்னு சொன்னா எந்த மரத்தை பக்கம் நெருங்கக்கூடாது என்று அல்லாஹ் உத்தரவிட்டு இருந்தானோ அந்த மரத்தை சுட்டி காட்டி இது ரொம்ப அற்புதமானது, நல்ல சுவையானது, உங்களுக்கு நல்ல நிறைய என்ன செஞ்சான்னு சொன்னா உள்ளுக்குள்ள ஊசலாட்டங்களை போட்டா ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள்ட்ட போய் பல ஊசலாட்டங்களை போட்டு பார்த்தா எடுபடலை. கடைசியா ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவங்கள்ட்ட போய் என்ன செஞ்சான்னு சொன்னா ஊசலாட்டங்களை ஏற்படுத்தி மரத்தின் பக்கம் நீங்க நெருங்குங்க, சாப்பிடுங்க, அந்த கனியை சாப்பிடுங்கன்னு சொல்லி ஒரு ஏற்பாட்டை பண்ணி விட்டான். அதிலிருந்து கனிகளை பறித்து சாப்பிட்டார்கள். அதுவரை அவர்களுக்கு சொர்க்கத்துக்குள்ள எதை சாப்பிட்டாலும் அந்த சாப்பிட்ட எல்லாம் பஸ்பமாக அப்படியே போய்கொண்டிருந்தது. இப்பொழுது என்ன செய்யணும்னு சொன்னா அவங்களுக்கு கழிவறைக்கு போக வேண்டிய நிலை வந்து விட்டது.
இப்போ சாப்பிட்டது வெளியாக்கணுங்கிற மாதிரி ஆகிப்போச்சு. அது வரைக்கும் சாப்பிட்டதெல்லாம் நல்லா என்ன பண்ணான்னு சொன்னா வயிற்றுக்குள்ள அப்படியே பஸ்பமாக்கிடுவான், எதுவுமே வெளியாகாது, சிறுநீரும் வெளியாகாது, மலமும் வெளியாகாது. ஆனா இப்ப அந்த கனியை பறிச்சு சாப்பிட்ட உடனே என்ன செய்யணும்னு சொன்னா மலம் கழிக்க வேண்டும் என்கிற ஒரு நிலை ஏற்பட்டது. அததான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வசனத்துல, இந்த நம்ம இப்போ ஓதிய அல் பக்ராவுடைய வசனத்துல 36ஆவது வசனத்தை சொல்லி காட்டுறான். ஃபஅஸல்லஹுமா ஷைத்தானு அன்ஹா ஃபஅஹ்ரஜஹுமா மிம்மா கானா ஃபீஹி. ஷைத்தான் அந்த மரத்தை வைத்து அவ்விருவரை செஞ்சான்னு சொன்னா வழி தவற செஞ்சு அவங்களுக்கு அப்படி ஒரு நிலையை உருவாக்கி, அதனால் அவர்கள் இருந்த அந்த நிலையிலிருந்து சுகபோகமான அந்த சொர்க்க நிலையிலிருந்து அவர்களை வெளியேற்றுகிற ஒரு சூழ்ச்சியை செய்து வெளியேற்றி விட்டான். அல்லாஹ் என்ன பண்ணான்னு சொன்னா, சொர்க்கத்தில் இங்க உங்களுக்கு மலம் கழிக்கிறதுக்கு இடம் இல்லை, சிறுநீர் கழிப்பதற்கான இடம் இங்க இல்லை, இறங்கி நீங்க கீழே போங்க, உங்களுக்குன்னு சொல்லி பூமின்னு ஒன்று இருக்கு, அந்த பூமிக்கு நீங்க போயிடுங்கன்னு சொல்லி அல்லாஹ் பூமியில இறக்கி விட்டான் என்பது நாம் வரலாறுகளில் பார்க்கிற செய்தி. அதுவும் சில அறிஞர் பெருமக்கள், சில முஃபஸ்ஸிரீன்கள், விளக்கம் சொல்லுகிற விரிவுரையாளர்கள் சொல்லுகிற பொழுது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இறக்கப்பட்ட இடம் எங்கன்னு சொன்னா நமக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய ஸ்ரீலங்கா இருக்கு பார்த்தீங்களா, இலங்கை, அங்கதான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க இறங்கினாங்க அப்படின்னு சொல்லி ஆதம் மலைன்னு சொல்லி ஒரு மலை இன்னும் ஸ்ரீலங்காவில் இருக்கு. அந்த மலையில தான் அல்லாஹ் இறக்கி விட்டான்னு சொல்லிட்டு வரலாறு சொல்லப்படுகிற செய்தி. அப்படி இறக்கி விடப்பட்டார்கள். அதற்கடுத்து இப்போ வல்ல ரஹ்மான் ஹக்கு சுப்ஹானஹு வ தஆலா இந்த மனிதர்களை, குறிப்பா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள பார்த்து சொல்றான், வகுல் நஹ்பிது பஅதுகும் லிபஅலின் அதுவுன். இறங்கி பூமிக்கு போங்க, இங்க சண்டை சச்சரவு இல்லாம ராகத்தா இருக்கக்கூடிய ஒரு அற்புதமா இருக்கக்கூடிய ஒரு இடம். ஆனா இப்ப பூமிக்கு நீங்க போறீங்கன்னு சொன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் அங்க உங்களுக்குள்ள பகை ஏற்படும், ஒருத்தருக்கு ஒருத்தருக்குள்ள பகை ஏற்படும், அடித்துக் கொள்வீர்கள். இது ஏன் இடம், இது ஓ இடம், என்ன செய்வீங்க, இவள் பூமிய தனக்கென்று படைத்தது அல்லாஹ், அல்லாஹ்வுக்குரிய இடம் இது. ஆனா நீங்க என்ன செய்வீங்கன்னு சொன்னா பங்கு போட்டுக் கொள்வீர்கள், அடித்துக் கொள்வீர்கள், எனக்கு உனக்கு என்று சொல்லி அடித்துக்கொண்டு பகைவர்களாக நீங்கள் இருப்பீர்கள். கொஞ்ச நாளைக்கு அந்த பகையில நீங்க இருந்துட்டு அப்புறமே திரும்ப நீங்க என்ன செய்ய, நீங்க சொர்க்கத்துக்கு வாங்கன்னு சொல்லி அல்லாஹ் இறக்கி விட்டதாக அல்லாஹ் இந்த வசனத்துல சொல்றான். சொல்லிட்டு வலக்கும் ஃபில் அர்லி முஸ்தகர்ருன், நீ சண்டை மட்டும் போட்டுக்கிறது மட்டும் இல்ல, உங்களுக்கு சொர்க்கத்திலே சில காலம் வரை பூமியில் உங்களுக்கு வசிப்பதற்கான ஒரு இடத்தையும் ஒரு குறிப்பிட்ட காலத்தையும் ஒரு குறிப்பிட்ட காலத்தையும் அல்லாஹ் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறான். அது வரைக்கும் போய் பூமியில இருங்க. ஒரு குறிப்பிட்ட காலம் வரை உங்களுக்கு வாழ்வாதாரமும் அங்கே இருக்கிற, பூமியில வசிப்பிடமும் வாழ்வாதாரமும் இருக்கிறது. எனவே பூமியில போய் இருந்துட்டு அப்புறமே யாரு சொர்க்கத்துக்குரியவர்கள் என்பதை நான் முடிவு செய்வேன். அந்த அடிப்படையில் நீங்க என்ன செய்யலாம், நீங்க சொர்க்கத்துக்கு மீண்டும் வந்து விடலாம் என்று சொல்லி வல்ல ரஹ்மான் ஹக்கு சுப்ஹானஹு வ தஆலா இந்த வசனத்தில் சொல்லி தருகிறதை பார்க்கிறோம். அந்த அடிப்படையில் பூமியில மனித இனம் உருவாகியது என்பதை பார்க்கிறோம். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க, ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவங்களும் ஒரே இடத்தில் இறக்கப்படவில்லை என்பதும், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க இங்க இறக்கப்பட்டாங்க, ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் பூமியினுடைய வேறொரு பகுதியில் இறக்கப்பட்டாங்க என்பதும், மிக நீண்ட காலத்திற்கு பிறகு ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்தாங்க அப்படிங்கிறதும் அதை அடுத்தடுத்து வரக்கூடிய வசனங்கள்ல அல்லாஹ் அதை பற்றி பேசுகிறான். அல்லாஹ் ரஹ்மான் ஹக்கு சுப்ஹானஹு வ தஆலா இந்த பூமியிலே வாழும் காலமெல்லாம் அல்லாஹ்வுக்கு பிடித்தமான வாழ்க்கையை வாழ்ந்து நாளை மீண்டும் அந்த சொர்க்கத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தந்து அருள் புரிய வேண்டும். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.